ஹலோ வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு ஹாலி தமிழ். காட்ஸிலா த நியூ எம்பையர் அப்படின்ற ஒரு ஹாலி திரைப்படத்தை தமிழ் டபிஷனை இப்போ நமக்கு ஃபைனலாக ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. இந்த படத்துடைய ஓடி ரைட்ஸை நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டல் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ரெண்டலில் மட்டும் இந்த படத்தை கொண்டு வராங்க. அப்புறமா லேட்டராக இந்த படம் வந்து அமேசான் பிரைம்லுமே ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ ரெண்டலில் இந்த படம் எனக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது இந்தியன் ஸ்ட்ரீமிங் ஜென்ஸில். இந்த படத்தை இப்போ மே 13 அன்னைக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸுமே சேர்த்து புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டலில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. யாரெல்லாம் இந்த படத்தை தமிழ் விஷயம் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீங்களோ மே 13 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டலில் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காட்ஸிலா காங் த நியூ எம்பையர் படம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கிட்ஸ்க்குலாம் இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நமக்கு இந்த படத்தில் சில ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா நான் இந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வந்து இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாமோ ஸ்டோரியில் அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. பட் ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வாட்சபிள் மூவி தான். கிட்ஸோட உட்காந்து பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை யாரெல்லாம் ஓடிடியில் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீங்களோ மே 13 அன்னைக்கு இந்த படம் உங்களுக்கு புக் மை ஷோ ஸ்ட்ரீம் ரெண்டல் அவைலபிளாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய தமிழ் டப்பிங் ஹாலிவுட் மூவி அப்படி சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம SRS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.